இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். லங்காவி போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கு மூளையாக செயல்படும் போலீஸ் அதிகாரி மிஸ்டர் ஏ குறித்து விசாரணைகள் தீவிரம். லங்காவியில் செயல்பட்டு வரும் போதைப் பொருள் கடத்தல் கும்பலை போலீஸ் அதிகாரி ஒருவர் வழிநடத்தி வருவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக தேசிய போலீஸ் படை தலைவர் கலீத் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தற்போது விசாரணையில் உள்ள நிலையில் இதில் சம்பந்தப்பட்டுள்ள நபர்கள் குறித்து எந்த தகவலையும் வெளியிட இயலாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் போலீஸ் பணியாளர்கள் குற்ற செயல்களில் ஈடுபட்டிருந்தால் எந்த சமரசமும் செய்யப்படாது என்றும் இவ்வாண்டில் பல பெரிய அளவிலான பறிமுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கலீத் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக தொடர்ந்து கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். லங்காவியில் சுமார் 6 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளூர் போதைப் பொருள் தலைவராக கருதப்பட்ட மட் நஹார் உயிரிழந்ததை தொடர்ந்து புதிய கட்டமைப்புடன் கூடிய போதைப் பொருள் கடத்தல் கும்பல் உருவாகியுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. இந்த கும்பலை மிஸ்டர் ஏ என அடையாளம் காணப்பட்ட ஒரு போலீஸ் அதிகாரி வழிநடத்தி வருவதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் முன்னர் மட் நஹார் கும்பலுடன் தொடர்பில் இருந்த பலரும் இந்த புதிய வலையமைப்பில் இணைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தவேகா தலைவர் ஜோசப் விஜய்க்கு பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மலேசியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையிலான பல தலைமுறைகள் தாண்டிய உறவை விஜயுடன் இணைந்து மென்மேலும் சிறப்பாக தொடர விரும்புவதாகவும் அன்வார் தமது சமூக ஊடக பக்கங்களில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பல ஆண்டுகளாக ஊழல் அரசியல்வாதிகளையும் பல்வேறு வில்லன்களையும் 3 மணி நேரத்திற்குள் வீழ்த்தும் விஜயை அவரது ரசிகர்கள் திரையில் ரசித்து வந்ததாக தெரிவித்துள்ள அன்வார், தற்போது தமிழ்நாட்டு மக்கள் அவரிடம் ஒப்படைத்திருப்பது திரையுலக கதாபாத்திரங்களை விட மிகப்பெரிய பொறுப்பாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் ஒரு விரல் புரட்சி தற்போது வரலாறு படைக்கும் தருவாயில் உள்ளதாகவும் அன்வார் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் மலேசியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே பல தலைமுறைகளாக ஆழமான வரலாற்று, கலாச்சார மற்றும் மக்கள் தொடர்புகள் இருந்து வரும் நிலையில் எதிர்வரும் ஆண்டுகளில் முதலமைச்சர் விஜயுடன் நெருக்கமாக இணைந்து பணியாற்ற ஆவலுடன் காத்திருப்பதாகவும் அன்வார் தமது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களும் பள்ளி ஊழியர்களும் தொடர்ந்து பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதற்காக தற்போதைய சவால்களை கருத்தில் கொண்டு பாதுகாப்பான பள்ளி நிர்வாக வழிகாட்டுதல்களில் மேம்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை கல்வி நிறுவன பாதுகாப்பு சீர்திருத்த குழுவின் மூலம் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அக்குழுவில் போலீசார் மற்றும் தேசிய தொழில்சார் பாதுகாப்பு மற்றும் சுகாதார நிறுவனமான நயோஷ் உள்ளிட்ட பல தரப்பினரும் இடம்பெற்றுள்ளனர். அதேவேளையில் பள்ளி பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினைகள் உரிய கவனம் பெறுவதற்காக அரசு சாரா அமைப்புகள் மற்றும் சமூக பிரதிநிதிகளும் அக்குழுவில் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் ஃபட்லினா குறிப்பிட்டுள்ளார். நேற்று நடைபெற்ற தேசிய அளவிலான மைலேசின் B2 சுகோலா மை BS2 2026 திட்ட தொடக்க விழாவில் உரையாற்றிய ஃபட்லினா மேற்கண்ட தகவல்களை தெரிவித்துள்ளார். கிளாந்தான் கத்தரே பகுதியில் 19 வயதுடைய நூர் ஃபிஷ்யா ஜுல்கிஃப்லி 61 முறை கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கல்லூரி மாணவர் ஒருவர் மீது கொத்தபாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி இரவு 11:40 மணி முதல் மே 1ஆம் தேதி அதிகாலை 12:20 மணி வரை ஜலான் பங்காலான் பியா பகுதியில் நூர் ஃபிஷ்யாவை கொலை செய்ததாக 19 வயது ஹசி முகமது மீது குற்றம் சாட்டப்பட்டது. மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற நீதிபதி ரைஸ் இம்ரான் ஹமீத் முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது ஹசீம் தலையசைத்து புரிந்து கொண்டதாக தெரிவித்தார். எனினும் கொலை வழக்குகள் உயர் நீதிமன்றத்தின் அதிகார வரம்புக்குள் வரும் காரணத்தால் அவரிடம் இருந்து எந்த வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. இந்த வழக்கு குற்றவியல் சட்டம் பிரிவு 302 கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது 30 முதல் 40 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் பிறம்படிகள் விதிக்கப்படலாம்.
கோலலம்பூர் ஜலான் துன் ஹெச்எஸ்லி பகுதியில் உள்ள 3 மாடி கடை கட்டிடத்தில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் வெளிநாட்டு ஆடவர் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 11 பேர் மீட்கப்பட்டனர். இச்சம்பவம் குறித்து அதிகாலை 2:13 மணியளவில் கோலலம்பூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறைக்கு அவசர அழைப்பு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஜலான் ஹங்துவா தீயணைப்பு நிலையத்தை சேர்ந்த 45 வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் தித்திவங்சா, புடு, செந்தூல் மற்றும் ஸ்ரீஹர்தமாஸ் நிலையங்களின் உதவியுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். அதிகாலை 2:25 மணிக்கு தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்தை அடைந்தபோது 3 மாடி கடை கட்டிடம் முழுவதும் தீப்பிடித்திருந்ததாக அதன் செயல்பாட்டு பிரிவு தளபதி அஸ்ருல் கைரி அபுபக்கர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் 10 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் உட்பட 11 வெளிநாட்டவர்களை வீரர்கள் மீட்ட நிலையில் அவர்களில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திசைகள் செய்தி ஊடகத்தில் பணியாற்ற விருப்பமா? விற்பனைத் துறையில் சாதிக்கும் ஆர்வம் கொண்டவரா நீங்கள்? அப்படியென்றால் நாங்கள் தேடுகின்ற நபர் நீங்களாக இருக்கலாம். புதிதாக பட்டம் பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் சொந்த வாகனத்தை கொண்டிருக்க வேண்டும். மின்னஞ்சல் admin@திசைகள்news.com. தொடர்பு எண்கள் 0361811414 அல்லது 0123516515. கேமரன் மலைப்பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் வாளால் ஒருவரை காயப்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் ஆடவர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக நேற்று மாலை 6 மணியளவில் போலீசாருக்கு புகார் கிடைத்ததை தொடர்ந்து 39 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக கேமரன் மலை மாவட்ட போலீஸ் தலைவர் அஸ்ரி ரம்லி தெரிவித்துள்ளார். 31 வயதுடைய பாதிக்கப்பட்ட நபர் தனது நண்பர்களுடன் ஆலயத்தில் பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக நம்பப்படுகின்றது. காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பேரா மாநிலம் பங்கோர் தீவு அருகில் உள்ள கடற்பகுதியில் இந்தோனேசியாவை சேர்ந்த 37 ஆவணமற்ற குடியேறிகளை ஏற்றி சென்ற படகு நேற்று அதிகாலை கவிழ்ந்து மூழ்கியதில் அதில் பயணம் செய்த 14 பேர் மாயமாகியுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. இச்சம்பவம் குறித்து நேற்று அதிகாலை 5:30 மணியளவில் உள்ளூர் மீன்பிடி படகொன்று தகவல் அளித்ததை தொடர்ந்து மலேசிய கடல்சார் அமலாக்க நிறுவனமான MMEA தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கையை தொடங்கியது. இந்த நடவடிக்கையில் கடலோர காவல்படை, கடற்படை மற்றும் உள்ளூர் மீனவர்களும் இணைந்து செயல்பட்டனர். இந்நிலையில் உள்ளூர் மீனவர்கள் 16 ஆண்களையும் 7 பெண்களையும் உயிருடன் மீட்டுள்ளதாக பேரா MMEA இயக்குனர் ஷுக்ரி கோத்தோப் தெரிவித்துள்ளார். மேலும் காணாமல் போன 14 பேரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.